கப்பல் வரல, கச்சா எண்ணெய் இல்லைன்னு மினிஸ்டர் சொன்னான். அமெரிக்கா மிரட்டினா எண்ணெய் தர முடியாதுன்னு புட்டின் சொன்னான். போட்டுக்கு ரூட் இல்லை, வார் சுச்சுவேஷன் டஃப்பாக இருக்குன்னு வெளியுறவுத்துறை சொன்னான்னு சொன்னேன். அப்புறம் நான் டஃப் ஆயிரும். ஹாய், ஹலோ, திஸ் இஸ் வசந்த். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரானும் யூஎஸும் நேற்று அஃபிஷியலாக வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியாஸில் நம்ம பார்த்துருந்தோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் பழைய ஞாபகங்களான லாக்டவுன் மெமரிஸை நமக்கு சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டில் நரேந்திர மோடி. ஸோ அதை பற்றி என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த பவர் கட்டு, அப்புறம் வந்து இந்த பெட்ரோல் இஷ்யூஸு, அப்புறம் வந்து இந்த லாக்டவுன், இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னங்கிறதையும் ஷார்ட்டாக சிம்பிளாக பார்ப்போம். திஸ் இஸ் தி இன்ட்ரோ. ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரான் மேலே நாங்கள் 5 நாள் வந்து போஸ்ட்பான் பண்ணுறோம், நாங்கள் எந்த தாக்குதலும், அதாவது இந்த பவர் பிளான்ட்ஸ் மேலே எந்த தாக்குதலும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. மனுஷன் அதையும் கவுத்துட்டான். பவர் பிளான்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஈரானோட பவர் பிளான்ட்ஸாக. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பவர் பிளான்ட்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக பவர் பிளான்ட் கிடையாது, இஷ்ஃபஹான் அப்படிங்கிற கேஸ் கம்பெனி கேஸ் ஸ்டேஷன் மேலே அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் தென் கொரம்ஷார் அப்படிங்கிற ஒரு பெரிய பவர் பிளான்ட். ஸோ அந்த பவர் பிளான்ட்டுக்கு போகிற பைப் லைனை மெயினாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பைப் லைனை, அதுவும் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அந்த பைப் லைனை அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக விஷயம் இல்லாமல் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அது வெளியில் வரும். ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி குளோபலாக ஒரு பெரிய இம்பேக்ட் நியூஸாக கொண்டு போகிறதும் வந்து நியூஸ் மீடியா கையிலையும் இருக்குது. ப்ளஸ் அவங்க தான் ட்ரை பண்ணுறாங்க இந்த விஷயத்த. ஸோ அதை எப்படி இம்பேக்ட்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போதைக்கு லீக் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் அவங்கள்ட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அண்ட் தென் அட்டாக் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் நடத்தியிருக்காரு ட்ரம்ப்பு. ஸோ இந்த அட்டாக் எதனால அப்படின்னா, ஸோ நேற்று பேசியிருந்த வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் எந்த நேரத்துலையும் திருப்பி நமக்கு சொல்லுவாங்க, நியூஸ் மீடியாஸில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரம்ப் வந்து ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். ஸோ இந்த ஆயிலோட ப்ரைஸ் ஏற ஏற ட்ரம்ப்புக்கு தலைவலி தான். ஸோ ஆயிலோட ப்ரைஸ் ஏறுறதுனால ட்ரம்ப்பால் மெயினாக அந்த வாரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவங்க ஆயிலே வச்சு அடிக்கிறாங்க ஈரானு. எந்த ப்ரைஸாக இருந்தாலும் ஆயில் ப்ரைஸ் வந்து பம்ப் பண்ணி விட்டுட்டு ட்ரம்ப்பை வந்து ப்ரெஷரில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மெயினாக பார்க்குறாங்க. ஸோ மறுபடியும் ஈரான் இதை சொன்ன உடனே ஆயிலோட ப்ரைஸு நேற்றுக்கு $100 கீழே வந்துருந்தது. $96 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி 5 days போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் பவர் பிளான்ட் மேலே அட்டாக்கை அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அது வந்து $100 கீழே வந்துருது. ஆனால் இப்போ என்னன்னா மறுபடியும் அப்படியே சஜ்ஜாகி நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே $100 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கப்பல் வரல, கச்சா எண்ணெய் இல்லைன்னு மினிஸ்டர் சொன்னான். அமெரிக்கா மிரட்டினா எண்ணெய் தர முடியாதுன்னு புட்டின் சொன்னான். போட்டுக்கு ரூட் இல்லை, வார் சுச்சுவேஷன் டஃப்பாக இருக்குன்னு வெளியுறவுத்துறை சொன்னான்னு சொன்னேன். அப்புறம் நான் டஃப் ஆயிரும். இப்படி தான் மோடிஜியோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன மெயினான ப்ராப்ளம் அப்படின்னா இந்தியாவுக்கு, ஸோ இந்தியாவுக்கு இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட் செஷனில், பட்ஜெட் செஷனில் மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வார் சுச்சுவேஷன் வந்து ஒர்ஸாக போகிறது வந்து மக்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. எப்படின்னா அவர் வந்து இதை கோவிடோட ரிலேட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, கோவிட் வந்தப்போ பயங்கரமான இந்த பெட்ரோல் டீசலுக்கான தேவைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து அந்த கிரைசிஸ் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்முலாவில் நமக்கு வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ நமக்கு வந்து அப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதோட ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எக்கனாமிக் கொலாப்ஸும் இதில் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு வசந்த் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில். ஸோ அந்த எனர்ஜி கிரைசிஸ் எதனால அப்படின்னா, இந்த அமெரிக்காவும் ஈரானும் இந்த வாரம் வந்து முடிக்காததுனால தான். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறத அடிக்கடி நிறைய இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க, நானும் ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதோட 20% ஆஃப் தி வேர்ல்டு ஆயில் சப்ளை இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ். ஸோ 20% எண்ணெய் வந்து ஈரான்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இந்த வழியாக மட்டுமே தான் போயிட்டுருக்கு. ஸோ வேர்ல்டில் 20% ஆயில் சப்ளை கம்மிங் ஃப்ரம் திஸ் வே அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அதோட இம்பேக்ட் வந்து குளோபல் லெவலில் பெருசாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து பெட்ரோல் ப்ரைஸில் வந்து பெரிய இம்பேக்ட் இருந்தது அப்படின்னா காய்கறி விலை, அதே மாதிரி அதை தொடர்ந்து மற்ற கூட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதோட இந்தியாவில் 10க்கு ஜிஎஸ்டி வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு அடித்தா எங்கேயோ போகும். ஸோ இதை தான் வந்து இன்டைரக்டாக மோடி சொல்கிறாரு அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, ஸோ
ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கோவிட் லாக்டவுன் சுச்சுவேஷன் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. லாக்டவுன் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் லாக்டவுன் நமக்கு கிடையாது. ஸோ வெஹிக்கிள்ஸ்க்கு வேணால் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதற்கட்டமாக, ஆனால் அது வரைக்கும் போகாது. ஸோ இப்போ மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை முடிக்கிறதுக்கான ஒரு முனைப்பு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துடும். எனர்ஜி கிரைசிஸ் வந்து பெரிய டாபிக். ஸோ இது ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து கம்பேர் பண்ணுறேன். 2021 to 2022 நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா கோவிட் லாக்டவுன் நடந்தப்போ நல்லா ஞாபகம் இருக்கும். இந்த வந்து கிரைசிஸ் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இது வந்து ரெக்கார்டில் இருக்குது. அதே மாதிரி உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வார் நடந்தப்பையும் இந்த இம்பேக்ட் இருந்துச்சு. ஸோ எப்படி அப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து 100க்கு கீழே இருந்த பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இந்த 102 per liter அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதேமாதிரி பவர் பெட்ரோலுக்கு ஸோ டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபியூவல் ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஹைக் ஆகும். நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் எப்படி பம்ப் ஆகுது, ஸோ எதை பொறுத்து ஏறுதி, எப்போ இறங்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேயுமே நான் சொல்கிறேன், பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஏறலாம், பட் ஆனால் வந்து அது வந்து குளோபலாக வந்து இந்த ஆயில் ப்ரைஸு இதெல்லாம் வச்சு தான் டிட்டர்மைன் ஆகும். அதுவும் எப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் நான் இங்கே வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ $100 மேலே ஆயில் போகுது அப்படின்னா அதோட டிமாண்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது, அதோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி இருக்கப்போ இந்த பிரச்சனை வந்து பெரிய விஷயத்தில் கொண்டு போய் விடும். எப்படி அப்படின்னா பெட்ரோலோட ப்ரைஸ் 120 rupees per liter அப்படின்னு வந்தது அப்படின்னா அது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன பொருளாக இருந்தாலுமே அதோட விலையேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லா விஷயத்துலையுமே பார்ப்போம். எதா இருந்தாலும் இருக்கட்டும், ரீட்டெயிலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், ஸோ எதாக இருந்தாலுமே பெட்ரோல் ப்ரைஸ் அப்படிங்கிறது குளோபல் எக்கனாமியில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து இது மட்டும் கிடையாது. ஸோ ஃபியூவலாக இருக்கலாம், இல்லை வந்து கோலார் நிலக்கரியாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு எனர்ஜி சோர்ஸுக்கு ஷார்ட்டேஜ் இருந்தது அப்படின்னா அது குளோபலாக எல்லா விஷயத்தையுமே அஃபெக்ட் ஆகிற விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு மெயினான கேட்டகரியில் கொண்டுட்டு வரோம். ஸோ இப்போ வந்து பவர் பிளான்ஸில் அட்டாக் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் பவர் ஷார்ட்டேஜ் இஷ்யூஸும் வரும். அதேமாதிரி எல்பிஜி ஸ்டேஷன்ஸில் அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக்கில் கூட கத்தாரில் பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஸோ இப்போவும் கூட அட்டாக் நடத்துகிறாங்க, அதே மாதிரி அட்டாக் நடத்திட்டும் இருக்காங்க, நடத்த போகிறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த வார் வந்து இன்னும் எக்ஸ்கலேட் ஆகிட்டு இருக்கிறது தான் உண்மை. ஸோ கோல்டோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்திருக்கிறத பார்ப்போம். ரிஸ்கி அசட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஸோ மெயினாக இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயந்தான். ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா அது மற்ற விஷயத்தை வந்து அஃபெக்ட் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஆயில் அப்படின்றது ஒரு நாட்டோட நரம்பு நாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது குளோபலாக எல்லா ப்ரைஸையும் வந்து இம்பேக்ட் பண்ணும். ஈரான் யூஎஸ் வாரில் யூஎஸ் வந்து அட்டாக் பண்ண மாட்டோம் நாங்கள் 5 நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பவர் பிளான்ஸில் கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ ரெண்டாவது வந்து மோடிஜி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்றத பார்த்தோம் சிம்பிளாக. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிற கேட்டகரி எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ்லாம் சேர்ந்தால் எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியமாக தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது போக போக அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அது நடந்தால் தெரியும், ஆனால் அது நடக்க வேண்டாம் அப்படின்னு நம்புவோம். ஸோ அண்ட் தென் இவ்வளோ விஷயத்தையும் நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான அண்ட் தென் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,20,000 கிட்டேருந்து 1,03,000 அண்ட் 1 lakh நியர்லி வந்துருச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து ஏன் இந்த அளவுக்கு விழுந்துச்சு, இந்த வாரம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு அந்த கோல்டோட ப்ரைஸில் அப்படிங்கிறத நம்ம வந்து சிம்பிளாக பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து சேரும். ஸோ அன்டில் தென் டாடா பாய்.